ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஹெல்தியான சக்கரவள்ளி கிழங்கு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையான அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு எடுத்து மசிச்சுட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த அரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல, அது சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்படாது. அதில் உள்ள ஈரப்பதத்தில் கரெக்டாக பிசைஞ்சு இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு லைட்டாக சேர்த்துட்டு குட்டி குட்டியாக நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கமாக இருக்கட்டும். அது கூட ஒரு கடாயில் திக்கான மில்க் 2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா ஓரெல்லாம் எடுத்து விட்டு நல்லா காய்ச்சுங்க. நல்லா காய்ச்சி வர நேரத்தில் ஒரு மூடி தேங்காவை அரிஞ்சிட்டு தேங்காய் பால் திக்காக எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. பால் இப்போ காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச பால் கொழுக்கட்டையை அதில் சேர்த்துக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி வரதுக்காக ஒரு அரை டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு போதும் உப்பு சேர்த்துக்கோங்க. துருவி வச்ச தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை கடைசியாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சக்கரவள்ளி கிழங்கு தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.